நாரதர் கூட்டி கொடுக்கிறாரியா? நாரதர் கூட்டி கொடுக்கிறார். இப்படி கூட்டு கொடுப்போம் என்று நாரதரை வார்த்தை கேட்கலாமா? கூட்டி கூட்டி குடி கூட்டி குடி கூட்டி கூட்டி குடி கூட்டி கொடுப்பீர்கள். கூட்டிட்டு முடியும். அங்கிருப்பதோ பெருமை முடிச்சமல்ல, கையில் இருப்பதோ சப்த கால. ஆமா, எங்க கையில் இருப்பதோ சப்தத்தால கட்டையும். இது சத்தியம், இது சத்தியம், சத்தியம். சரி, இந்த காது முருகா முருகா முருகா. ஆமா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. கண்டனுக்கு அரோகரா, 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 அரோகரா.
ஓம் சக்தி ஆதி பராசக்தி அரவணைப்பினாலும் பாடப்போதம் 6 குழந்தைகளாகி 6 குழந்தைகள் காத்தி பெண்களால் வளர்க்கப்பட்டு இதோ அந்நாதிபத்தின் வேலையின்றி நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நல்லபடியாக காட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். என்ற பொழுதும் முக்கோடி முப்படி தேவர்களும் 40 ஈசிமரம் சென்று என சந்தேகம் வந்து எங்களை அசுரன் அழைக்கிறான், அசுரப்படுத்துறான், துன்பப்படுத்துறான், எங்களை வாழ விட மாட்டேங்கிறான். அவன் அழித்து விட்டு எங்களை வாழ வைக்கணும் கேட்க என தந்தை வரம் கொடுத்த நாளே அழிப்பது என்று கேட்க தாங்கள் சென்று அழிக்குவனா மறுபிறவி எடுத்து அவன் அசுரனை அழித்து விட்டு எங்களை வாழ வைக்கணும் சொல்ல அசுரனை அழித்து விட்டு இதை நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி சமயத்தில் திருமணம் அமிர்தவல்லி சுந்தரவல்லி அமிர்தவல்லி திருமணம் முடித்து விட்டாச்சு. சுந்தரவல்லியை திருமணம் முடிக்க காலகட்டம் வந்து விட்டது. இதோ நாகர் முடிவு சத்தங்கள் நம்மளை எதிர்பார்க்கிறார். பரிசீலிக்க முன்னே அவர் சந்திக்கலாம். வரம் தருவாய் முருகா, வாழ்வெல்லாம் உலகே காத்தி வணங்குகிறதே. வரம் தருவாய் முருகா, மறந்தும் நல் தீவினை மலர்வதாயிருக்கவும் அடியனின் தாழ்ந்த முடிவான வணக்கம் ஐயா. இசை மேதையே வருக, இசை பெருமகே வருக, இசை முன்பரே தாங்கள் வருகை ரொம்ப பெருமடைந்தேன். தாங்கள் வருகையை உங்களை வரவேற்கின்றேன். அகங்காரியின் குணம் கொள்கைகள் அகற்றிய வல்லவரே, அறங்காரன் குணம் கொள்கையை அகற்றிய வல்லவரே, நீரெங்கள் ராஜென்று நாரவரே, நாரவரே,
ஆமாங்க. அப்படிங்களா? கணிக்குள்ள சிறப்பு இருக்கா? இருக்கின்றது முருகா. சொல்லுங்க. இதோ கூறுகின்றேன் கேளுங்கள். தேவதேவா தாமரை பாதமே பாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே மணிமுடியும் மயிலிறகும் துணை புரிந்தே எதிர்வரவும் நாங்களிக்கும் பேரலி வங்கணிக்கும் வங்கணிக்கும் அக்கணியே இக்கணமே கொய்யாமல் கொய்வனைத்து கொய்வனைத்து திருமேனி காண வர வேண்டுமே திருமேனி காண வர வேண்டுமே ஆற்று கதை வெள்ளம் ஊற்று உருவானது தாயாகிகளை காக்கும் தேவா தடை நீங்க அருளோடு வாய் ஈயோடு நான் இங்கு உடனேது உயிரோடு குருவே சரணம் குருவே சரணம் முருகதான் முருகனை கொள்ள பெருமை. அப்படிங்களா? சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே பக்கத்து கண்ட நீதனை சொல்லிட்டு மாற்றத்தை சாக்கியம் என்ன முனியே 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 நோக்கும் பொழுதே போக்கும் பொழுதே பொழுதுகளுக்கெல்லாம் சுவைதருப்பே கலியே 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 வாக்கத்தில் இருக்கிற கனிகளே கனிப்பான் தெரியலையே கண்டது வள்ளியிதான் முருகா. சொருக்குமா கட்டது வள்ளி. ஆமாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. எப்படி திருமணம் செய்யணும்? முருகா கருமாறுகள் வேடுவராக உருவத்தை மாற்றி செல்ல வேண்டும். விரவ மாறி ஆமாங்க. திருமணம் செய்யணும். ஆமாங்க. அப்படி நாங்க விரவ மாறி நாங்க திருமணம் முடிக்கும் சமயத்தில் தாங்கள் எங்களை திருமண மாலையோட வந்து நிக்கணுமே. வருவேனே. திருமணம் முடிக்கணுமே. நாவல் பாமாலை வாரி கையில் இருந்து பூமாலை கொண்டு வருவேன். அப்படிங்களா? ஆமாங்க. அப்படி பூமாலை கொண்டு வரும் எனக்கு எங்களுக்கு உங்களுக்கு இந்த வேலையுடைய ஒரு உலகம் மாலை சிறப்பான மாலை உங்களுக்கு ஒரு மாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லபடியா சென்று வரட்டுமா? கரை காத்தே நில்லு வங்கிரனை பார்த்தார் சொல்லு
காற்று பூங்காற்று என் கண்மணி அவளை கண்டாளியும் காதோறும் போய் சொல்லு நீ காதோறும் போய் சொல்லு வைகை கரை காற்று மனிதனை பார்த்தால் சொல்லு வைகை கரை காற்று அங்கிழனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் மாடுன்று மங்களதை தேடுன்று காற்று பூங்காற்று மதியவளை கண்ணாடியும் காதோறும் போய் சொல்லு நீ காதோறும் போய் சொல்லு கண்களுக்குள் இரவுகள் தோன்றவில்லையே ஜாடை மொழி சின்னவள் பேசவில்லையே மேகங்கள் இல்லாதிரை வானில் மறைக்க வீட்டுக்குள்ள யாரோ வீட்டு தடுக்க சோகமது நீயாதோ பாவமது சேராதோ அவளை கண்டாளியும் காதோறும் போய் சொல்லு நீ காதோறும் போய் சொல்லு ஜாடை மொழி சின்னவள் பேசவில்லையே காதலி வாங்க களிமலம் காதலி வாடை களிவிடும் கோண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் கோண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் காதல் கிளி அவள் பாவம் காற்று பூங்காற்றே என் கண்மணி அவளின் காவாளியும் காதோறும் போய் சொல்லு வைகை கரை காற்றேனில்லை வங்கிடலை பார்த்தால் சொல்லு வைகை கரை காற்றேனில்லை வங்கிடலை பார்த்தால் சொல்லு வாய்ப்பினை வாறு விளங்கி ஏ தெய்வேந்திரன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் கூடிய இசை ஞானிகள் மிக சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி சித்திருந்த சித்தி விநாயகம் மீ வேடுபட்டி ஒளிபெருக்கி எழுந்தார்களும் மற்றும் மிக சிறப்பான முறையில் இங்கே யூடியூப் மூலமாக உலகம் எழுதும் எங்களை எடுத்து காட்டக்கூடிய பசும்பொன்னா மீடியாவா வீடியோவா பசும்பொன் வீடியோ யூடியூப் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க. ஆகையால் எங்களை இந்த உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வரியாக விடைபெறுகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் புருஷே வந்தாங்களா? கட்டின புருஷன் தானே கேட்கிறேன். நானும் ஒரு புருஷனை கட்டினேன். நானும் புருஷனை கட்டினேன். இந்த உடம்பு தாங்குமா?
நானும் ஒருத்தரை கட்டினேன் மனுஷன். எல்லாம் போல நல்லவர் வல்லவர் நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணேன். ஆஹா வேலைக்கு போவாரு, நல்ல கை நிறைய சம்பாதிப்பாரு, சரி நமக்கு மடி நிறைய வந்து போடுவாரு. ஆமா அப்படி நினைச்சு நம்மளும் அப்படி நினைச்சு கனவு காண்டு சரி. டெய்லி மடியில போடுவாரு போல. நம்ம அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் நானும் கனவு காண்டா. மனுஷன் காதலிக்கு மேல கண்ணே பொண்ணே அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாயே பேயன்னு திட்டுறாரு. எது நாயே பேயனா? நாய் நக்கும் மனுஷன் நல்ல மனுஷன் நினைச்சு கட்டினேன். சரி 4 பழக்கம் இல்லன்னு நினைச்சு கட்டினேன். நல்லவரு வல்லவரு 4 குடும்பத்தை கெடுத்தவருன்னு பார்த்தா என் குடும்பத்தை கெடுக்க வந்துச்சியா மனுஷன். வேலைக்கே போறது இல்ல மாமா. ஆமா ஏன் பின்னாடி சுத்திட்டான் பரவாயில்லையே. வீட்டை சுத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்காரு. வேலைக்கு போகாத தெண்டச்சோறு. நான் சுத்தி வந்தோன்னு ஏதோ என் மயக்கத்துல தான் சுத்தி வாழாது போல. நான் 2 பேரும் காதலிக்க மேலு என்னையதான் என்னமோ பிடிச்சிருக்கு போல. அதான் மனுஷன் வேலையில ஆசையில சுத்துறாரு நினைச்சேன். ஆனா அந்த மனுஷன் வேலை இல்லாம சுத்துறது போல. ஒரு வேலையும் இல்ல. பலசர கடைக்கு 1000 ரூபாய் பாக்கி. கடைக்கார வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேக்குற கேள்வி என்ன கேள்வி? சோத்த தின்றியா பிய தின்றியா என்ன திங்கிற அப்படி கேட்பாங்க. அந்த ஆள் சொல்றாரு வேலைக்கு போனா தருவோம்ல. எப்ப வேலைக்கு போறது? சட்டை தவிர ரொம்ப அடிக்கிறாரு. பால்காரனுக்கு ஒரு 1000 ரூபாய் பாக்கி. 1000 ரூபாய் பாக்கி. அந்த ஆளு வந்துட்டாரு. வீட்டுக்கு வருவானே எப்படி பாக்க? டீய குடிக்கிறீங்களா இல்ல மூத்தரத்தை குடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு மானமே போச்சு. சரி மானம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? உனக்கு மானம் இருந்தா மானம் ரோசம் இதெல்லாம் இருந்துச்சு. அத எடுத்து கப்பத்துல வச்சுக்க. மானம் வெக்கம் மானம் ரோசம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இந்த மானகத்தை ஈத்தர என்னைக்கு கட்டினோ சரி எல்லாம் போச்சு. மானகத்தை ரொம்ப போச்சு. என்னதான் இருந்தாலும் ஆண் பிள்ளை இருந்தா சான் பிள்ளை இல்லையா? ஜான் பிள்ளையா? இது வேலைக்கு போகாத தெண்டச்சோறு. சரி நம்மளால முயற்சி பண்ணி அப்படின்னு சொல்லி நான் ஒரு கடை வச்சேன் மாமா. என்ன கடை? ஆப்ப கடை. ஆப்ப கடை அன்னைக்கிலியா? கடை அன்னைக்கிலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா ஒவ்வொரு போய் இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு கிளம்புவான். நல்லா சாம்பார் சட்னி ஊத்தி குழப்பி தின்னுபிட்டு மனுஷங்க என்கிட்ட எல்லாம் ஃபுல்லா கடனை சொல்லி போயிட்டாங்க மாமா. என்னன்னு கேக்குறேன். நல்லா தின்ற வரைக்கும் ருசியா இருந்துட்டு ஆப்பம் நல்லாவே இல்ல. காசு கொடுக்க அவனுக்கு பக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூர்ல ஆப்பம் கறி பிடிச்சிருச்சு. ஆப்பக்காரம்மா நாளைக்கு வாரேன் கருகாம சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வியாபாரம் தான் நட்டத்துல போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு யோசனை கிளம்புச்சு. என்ன கிளம்புச்சு? சரின்னு ஒரு பணியார கடை போட்டேன். பணியார கடையா? பணியாரம்னா பாத்துருக்கீங்களா? பணியாரம் 2-3 வகை இருக்கு. 2 வகை இருக்கு. கருப்பட்டி பணியாரம் இருக்கு, வெள்ளை பணியாரம் இருக்கு, பால் பணியாரம் இருக்கு. பால் பணியாரம் இருக்கா? பால் பணியாரத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் சக்கரை பணியாரம் போட்டேன், வெள்ளை பணியாரம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து மனுஷங்க நல்லா சாப்பிட்டாரு. உறிஞ்சு அடிப்பாங்க. இதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் உறிஞ்சு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுற வரைக்கும் நல்லா தான் சொல்றாங்க. பணியாரம் இருக்கிறமா பணியாரம் இப்படி இருக்கு, பணியாரம் அப்படி இருக்கு, அமுங்கி போச்சு, நல்லா புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லி மனுஷங்க சாப்பிடறப்ப நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் தானே கதையே இருக்கு. ஏமா பணியாரம்மா குழி பணியாரம் சுட்டையே அது பாதியில வெந்து பாதியில வேகாம இருக்குன்னு. எத்தனை ஓட்டை இருக்கு? என் குழியில எத்தனை ஓட்டை இருக்கு? 10 ஓட்டை இருக்கு. 7 ஓட்டை இருக்கும், 5 ஓட்டை இருக்கும். அந்த மாதிரிதான் வரும், முத்தையில வரும். அப்ப இந்த கடை நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உன் பணியாரத்தை பார்க்க கேட்பாங்களா? அவங்க கேட்டிருப்பேன். என் பணியாரத்தை பார்க்கணும்னா தவம் கிடக்கணும். ஆத்தாடி போடு போடு இழிச்சு புடுங்க.
இல்ல எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் என்னை ஒத்த பிள்ளை. ஏன் அதுக்கு மேல நோத்தால பக்கம் டவர் கிடைக்கலையா? 2 பேத்துக்கு டவர் கிடைக்கல. இல்லைன்னா 10 20 தள்ளி இருக்க மாட்டாங்க. 20 ஆசை. இது ஒரு கெல்லட்டு, அது ஒரு மல்லட்டு. ஆமா, அப்புறம் தானே நான் வந்து அந்த பேரை இல்லாம ஆக்குனேன். எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு குழந்தையே இல்ல. குழந்தை இல்லாம இருந்தா 2 வயப்பாலும் வெட்டி போய் சும்மா வந்து சாமியை கிட்டாங்களா? சொத்து சுகர்ந்து என்ன செய்ய? எங்க ஆத்தா உள்ள படுக்க, எங்க அப்பே வெளியே படுக்க. சரி, இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி படுத்தாங்கன்னா மாசத்துல பிள்ளை வரும். ஏமா உங்க அப்பே உள்ள வருதா நோத்தா வெளியே எடுத்துக்கிறா? நோத்தா உள்ள வருதா நொப்பே வெளியே எடுத்துக்கிறா? அவர் பிள்ளை மயிர்னா வரக்கும். அதுதானே. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைதான் நான். சேட்டை சேட்டை பயங்கர சேட்டை. போகாத இடம் இல்ல, போகாத வரம் இல்லையா? அப்படி இப்படின்னு போய் தெரியாதா எங்க போனாங்கன்னு எனக்கு கேட்ட. நான் அப்புறம் தானே பொட்டலத்துக்கிட்டு வந்தேன். 10 மாசம் கழிச்சு பொல்லந்துட்டு தான் வந்தேன். 10 மாசமும் 10 நாளும் கழிச்சு பிறந்து வந்தவன். பிள்ளை சரியான சேட்டை. என்னைய போய் 4 செவுத்துக்குள்ள பூட்டுறாங்களே. 4 சூத்துக்குள்ளையா? சூத்துக்குள்ளேயே உன் வாயில உன் வாயில கஞ்சிய கரைச்சு ஊத்த, உன் வாயில நல்லா வசம்ப வச்சு தேய்க்க. இதான் நானும் சொன்னேன். என்னைய 4 செவுத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. பிள்ளை சேட்ட பிள்ளை வெளியே வந்துச்சுன்னா எவனாச்சும் குடிச்சிட்டு ஓடிடுன்னு பயந்துகிட்டு உனையவனும் நோண்ட போறாங்க. அதான் பேசுற. என்ன இவங்க அப்பா அம்மாவை நல்லா வளர்த்தாங்க. குச்சி மிட்டாயி, குருவி ரொட்டி, எல்லாம் போல எனக்கு ஆசை வந்துச்சியா. குச்சி மிட்டாய் வேணுமா? என்கிட்ட குருவி ரொட்டி வேணுமா? அத நீ வச்சுட்டு வேணும். எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு ஒரு வஞ்சலை பாருங்க. என்னம்மா பிள்ளை 12 வயசாச்சு, 13 வயசாச்சு, 14 ஆச்சு, 15 ஆச்சியா. எல்லாம் போல நானும் ஆளாயிட்டேன். என்னம்மா தெரியாதா? தெரியாது. நான் சடங்காயிட்டேயா? ஏன் அந்த கிழங்கு நான் தூக்கிட்டு விடுவேன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டேன். பெரிய மனுஷனா கிளவியா போட்டியா? அப்படி தெரியாதா? எப்படி எப்படி அதெல்லாம் இல்ல. இப்ப நாங்க இருக்கோம். ஆமா, இந்த சின்ன பாட்டு உட்காந்துருக்கேன்ல. ஆமா, உட்காந்துருக்கேன். சின்ன பையனா இருக்கேன். ஏதோ பாவம் இப்பதான் அந்த என் கொழுந்தனார் ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 15-16 வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு மீசம் முடிச்சிருது. ஆமா, அப்ப நம்ம புள்ள தக்க பிறகு பண்ணிட்டேன். உன்னை மாதிரி ஒரு அத மாதிரி உங்க ஆண்களுக்கு இந்த மாதிரி இதை கேளுமா. ஒரு சிறுக்கியை பிடிச்சு கட்டி போட்டுருவான். ஆமா, இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு கட்டிடுவாங்க. அப்ப எங்களுக்கு வெளியில மீச தெரியுது, ஆம்பளையும் தெரியுது. நீ சடங்காயிட்டம் அது எப்படின்னு சொன்னாதான் தெரியும். போட்டா பிடிச்சு வச்சிருக்கியா? இன்னும் தெரியாது. போட்டா பிடிச்சு வச்சிருக்கேன். போட்டா பிடிச்சு போட்டுறாங்க கேள்வி